பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 47வது அதிகாரம். இந்த சங்கீதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தினமும் அறிக்கை செய்வார்கள். இது தினமும் அறிக்கை செய்ய வேண்டிய சங்கீதம். இதை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். ஆமேன். ஏசாயா 51வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். யோசனையில் பெரியவரே, ஹalleluya. செயல்களில் வல்லவரே அப்பா, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கடந்த நாட்களிலே அப்பா, நாங்கள் இந்த 10th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்தோமே தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்ணை கொடுத்தீரே அப்பா. நல்ல மதிப்பெண்களை பெற்று பாஸ் பண்ண கிருபை செய்தீரே தகப்பனே. அப்பா, நல்ல சீட்டு அப்பா, 11th சீட்டு, காலேஜ் ஷீட்டு கிடைக்க கிருபை செய்தீர்களே தகப்பனே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. நீர் அதிசயமானவன், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபு அப்பா. அம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை தகப்பனே. அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனே அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திர ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் நீர் கொடுத்த நல்ல மதிப்பெண்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் கண்ணீரின் ஜெபத்தை, எங்கள் வேண்டுதலின் ஜெபத்தை அப்பா நீர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 இயேசுவே. அப்பா, இன்னுமாய் நாங்கள் உம்மிடத்திலே வைத்திருக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே. அப்பா, எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் நீ நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கல்வாரி சிலுவையிலே நீர் எங்கள் பலவீனங்களை எல்லாம், நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த ரத்தம் அப்பா, உம்முடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் சுவாமி. அப்பா, எங்களை சுத்தி ஹரிக்கட்டும் அப்பா. உமக்கு பிரியமானவர்களாக எங்களை
மாற்றுங்க தகப்பனே. அப்பா, உமக்கு சொந்தமான ஜனமாக எங்களை தெரிந்து கொண்டீரே தகப்பனே. நன்றி 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 அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆராதனை வேலையை செய்து வேலையை நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக தகப்பனே. அப்பா, இந்த இடம் முழுவதையும் உடைய பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மீதியான வேலையுடைய கரத்திலே கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அனைவரும் பாடல் பாடி கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் அவரும் துணையும் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் அவரும் துணையும் முழுவலத்தோடுமே நான் நம்புகிறேன் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா, உமக்கு நன்றி. Yes, Jesus. நன்றி இயேசுவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Lord. புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் அவரும் துணையும் ஆண்டவரே, நான் அக்கினியில் நடக்கும் பொழுதும் ஆறுகளை நான் தாண்டும் பொழுதும் ஆண்டவரே Hallelujah. என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. Amen. என் நம்பிக்கை நீர், என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமானவர் நீர் ஆண்டவரே. Thank you, Jesus. ஆண்டவரே, அக்கினி என்னை அணுகாது, ஆறுகளின் மேல் புரளாது ஆண்டவரே. Amen. நீர் என்னோடு இருக்கிறீர். Yes. என் நம்பிக்கை நீர். Hallelujah. என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கை நீர் என்று சொல்லி சங்கீதக்காரனை போல இந்த காலவேளையில் நாம் உம்மை உயர்த்தி பாடுகிறோம் ராஜா. Hallelujah. Thank you, Jesus. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. Hallelujah. கடக்கும் போது ஆறுகளை நீ மிதிக்கும் போது, அக்கினியை நீ கடக்கும் போது ஆறுகளை நீ
வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை என்றென்றைக்கும் மறக்கிறது இல்லை ஆண்டவரே. என் நினைவாகவே இருக்கிறவரே, என் மேல் பாசம் வைத்தவரே, என் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனே, இந்த காலவெளியிலே என் முழு உள்ளத்தோடுமே நான் ஆராதிக்கிறேன். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கைகளில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கைகளில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய துணையும் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. நன்றி இயேசுவே. அப்பா, ஆமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ள தேவனே, அப்பா ஆமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya. ஆபிரகாமிடம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட சொன்னபோது ஹalleluya, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மோரியா என்கிற மலையின் மேலே சென்று தன்னுடைய குமாரனை பலியிட சென்றபோது ஆண்டவர் உன் குமாரன் மேல் கையை போடாதே என்று சொல்லி அவர் ஒரு பலியிடுவதற்கு ஒரு ஆட்டை காண்பித்தார். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவைகளை நாம் அவரிடம் சொல்லுவோம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில்
சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுவோம் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சொல்லுங்களா எல்லாரும்? சிங்கத்தின் மேலும் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இதை சார்ந்து வாழ்கிற எனக்கு ஆண்டவரே என்றும் விடுதலை. இந்த நாமம் அறிந்த எனக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறீர். நீர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர். இந்த கால வேளையில உம்மை நான் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்கிறேன். உம்மை என் அடைக்கலமாய் நான் ஆண்டவரே கர்த்தாவே உறுதியா நான் பிடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே உம்மை விட்டு விலகே, உம்மை நான் மறவேன் என்று சொல்லி உணர்ந்த அந்த கடைசி கவி நம்ம பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா? தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே,
ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினால் இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. தேவச்சனமே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மகிமையை நம்பிக்கையாய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நான் விசேஷித்தவன், ஆமென். நான் விசேஷித்தவன். விசேஷித்தவன். காலவேளை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க என் கூட இருக்கிறதுனால நீங்க நான் விசேஷித்தவன். விசேஷித்தவன் சொல்லுங்க, வாயை விட்டு நான் சொல்லுங்க, விசேஷித்தவன். அறிக்கை பண்ணுங்க, நான் விசேஷித்தவன். நல்ல சத்தமா அறிக்கை பண்ணுங்க. ஹalleluya. என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே மகிமை நம்பிக்கை எனக்குள்ளே வாசமா இருக்கிறேன். நான் உம்முடைய தேவாலயமா இருக்கிறேன். நான் உம்முடைய வாசஸ்தலமா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் விசேஷித்தமானவன், நான் விசேஷித்தமானவன். இந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆண்டவரே, உறவுகளை என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆண்டவரே, நண்பர்கள் என்ன எப்படி வேணாலும் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆனால் நான் சொல்லுவேன், நான் தைரியமா அறிக்கை செய்வேன், நான் நம்பிக்கையோடு அறிக்கை செய்வேன். நான் விசேஷமானவர், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவர். விசேஷித்தமானவங்கிறதுக்கு இந்த உலகம் நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்குது ஆண்டவரே. இதெல்லாம் இருந்தாதான் இவங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுது ஆண்டவரே. ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. என் தேவன் என்னோடு நீர் இருக்கிறீர். ஆமென். ஏதினா நீர் என்னோடு கூட இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. உணர்ந்து சொல்வீங்களா? ஏதினா ஏதினா நீர் என்னோடு வருவதினா. உண்மையா திரும்ப ஏதினா இது எஸ் நீர் என்னோடு இருப்பதினா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எஸ் அன்பான தேவன் என்னோடு வருவார், அதோறும் என் வாழ்விலே. உங்க கூட யார் வரலாலும் சரி, தேவன் உங்க கூட வருகிறார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட வரார். இது ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ல பிரியமானவர்களே. இதுதான் சத்தியம், இதுதான் ட்ரூத். ஒரு விசுவாசியோட நம்பிக்கை என்ன தெரியுமா? என் தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் என் கூட வருவார், என் கூட வருவார். எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். ஆண்டவர் வந்துட்டா மத்த எல்லாம் தானா வந்துடும். Thank you, Jesus. உங்களை புறக்கணிக்கிறவர்களுக்காக, உங்களை ஏமாற்றுறவங்களுக்காக, உங்களை வஞ்சித்தவங்களுக்காக நீங்க காயப்பட்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. போனவர்கள் போகட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறார்.
அவர் என்ன விட்டு விலகல. ஆமென். அவங்க நேசிக்கல என்ன, இவங்க நேசிக்கல என்ன, என் அன்பான தேவன் என்ன அன்பு கூர்ந்து என்ன விசேஷித்தமானவளாய் பார்க்கிறாரு. ஆமென். அன்பான தேவன் என்னோடு எஸ் சொல்லுங்க, அது போதும். என் வாழ்விலே அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லு, என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. We worship. Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி Yes, Daddy. நன்றி என் கூடவே வரீங்க. பகலில் மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நீ வரீங்கப்பா. என் வாழ்க்கையிலே மாறா வரலாம், நான் போகிற பாதையில மாறா வரலாம். நான் அந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தரே கூட. ஹalleluya அந்த ஹalleluya. கசப்பை அல்ல, மாற்றப்பட்ட மதுரத்தை பருகுகிறவன் நான். ஆமென். என் வாழ்க்கையில கசப்பு வர்றது உண்மைதான், ஆனா அந்த கசப்பை மதுரமாய் மாற்றுகிற நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால ஆமென். நான் கசப்பை அல்ல, நான் மாறாவை அல்ல, நான் மதுரத்தை மதுரத்தை பருகுவேன். ஹalleluya. நகோமி அப்படிதான் சொன்னா, இல்ல இப்ப நான் மாறாவா இருக்கிறேன், என்னை யாரும் நகோமின்னு கூப்பிடாதீங்க, நான் மாறா அப்படின்னா. ஆனா அப்பத்தின் வீட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த மாறா மதுரமாய் மாறினது. அவ எப்ப மாறாவாய் மாறினா, அவ மோவாபுக்கு போன பின்னாடிதான் மாறாவா அவ மாறினா. தேவனுடைய வீட்டை விட்டு அவ வெளியே மோவாபுக்கு போனா, அருவருக்கப்பட்ட சந்ததிக்குள்ள போனா. அப்ப அவளுடைய வாழ்க்கையில மாறா வந்தது. அவள் திரும்பவும் அப்பத்தின் வீட்டிற்கு வந்த பொழுது அந்த மாறா அவளே அறிக்கை பண்ணா, நான் மாறாவா இருக்கிறேன் நான் அறிக்கை பண்ணா. ஆனா அதே வாய் சொன்னது, இல்ல தேவன் என்னை மதுரமாய் மாற்றி. ஆமென். மேசியாவுடைய சந்ததியை தன் கையிலே ஏந்தி வளர்த்தா. அவளுடைய சந்ததியில தான் மேசியா வந்தார். Thank you Jesus. அதாங்க மதுரம். எல்லாவற்றையும் இழந்துட்டேன், வாழ்ந்து கெட்டவளா தான் நான் திரும்ப அப்பத்தின் வீட்டுக்குள்ள வரேன். நீ வாழ்ந்து கெட்டவளா இருந்திருக்கலாம், நீ சபிக்கப்பட்ட சந்ததிக்குள்ள போயிருக்கலாம். ஆனா நீ அப்பத்தின் வீட்டுக்கு வரும் பொழுது, பெத்லகேம் அப்பத்தின் வீடு, நீ அப்பத்தின் வீட்டிற்கு வரும் பொழுது அங்கு மாறா மதுரமாய் மாற்றப்படும். வெறுமன உன் சரீர பிரகாரமான தேவைகள் மாத்திரம் அல்ல, சகலமும் உனக்கு கொடுக்கப்படும். சகலமும் மதுரமாய் மாறும். சகலமும் மதுரமா மாறும். அப்பத்தின் வீட்டுக்கு வந்த பின்னாடி திருப்தியா சாப்பிட்டாங்க. ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு, ஒரு நல்ல கணவன் வந்தான். அந்த சந்ததியில மேசியா வராரு. பிசிக்கல் நீட்ஸ், ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், தேவனுடைய திட்டம் எல்லாம் ரொம்ப அழகா நிறைவேறுகிறது. எப்ப தெரியுமா? மதுரமாய் மாற்றப்படும் பொழுது. உங்க வாழ்க்கை மதுரமாய் மாறும் பொழுது வெறுமன சரீரத்துக்குரிய நன்மைகள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய திட்டம், தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை திரும்ப அவர் அலைன் பண்ணி, திரும்ப அந்த எங்க அது பிரேக் ஆனிச்சோ, எங்க விட்டுச்சோ அதுல இருந்து திரும்ப துவங்கி அதை நிறைவேற்றுகிறவராய், அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மதுரத்தை இந்த கால வேளையில உன்னுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறார். ஒரு நின்று போனதா, தடைப்பட்டதா, ஓ மாம்சத்தினாலே கூட அது தடைப்பட்டிருக்கலாம். உன்னுடைய மாம்ச எண்ணத்தினால, நீ தேவனை விட்டு விலகுனதுனால, தேவ சித்தத்தை அறியாதனால கூட அது தடைப்பட்டிருக்கலாம். ஆனா நீ தேவ வீட்டுக்கு திரும்பும் பொழுது, அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பும் பொழுது, தேவ பிரசன்னத்துக்கு திரும்பும் பொழுது,
அவர் உன் கசப்பை மாற்றுகிறார். ஆமென். திரும்ப ரீஸ்டார்ட் பண்றாரு. விட்ட இடத்துல இருந்து திரும்ப தொடங்குறாரு. திரும்ப எல்லாவற்றையும் கொடுத்து உன்னிலே அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென். உன்னிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறார். நம்பிக்கையை இழந்து போகாதே. நம்பிக்கை இழந்து போகாதே. இளையகுமார நம்பிக்கை அற்றவளா தான் இருந்தா. என் தகப்பன் என் பிள்ளையான ஏத்துக்க மாட்டாரு. ஆனா என் தகப்பன் இடத்துல போய் நான் கெஞ்சியாவது ஒரு வேலைக்காரனா நான் சேர்ந்துக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. ஆனால் தகப்பன் வீட்டுக்கு வந்தப்ப மாறாவா இருந்த அவன் வாழ்க்கை மதுரமாய் மாறினது. ஆமென். தகப்பன் வேலைக்காரனாய் அல்ல, பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரு. முத்திரை மோதிரத்தை கொடுத்தாரு, பாதரட்சியை கொடுத்தாரு, விருந்து செய்தார், புது வஸ்திரங்களை கொடுத்தார். ஆமென். அவ எங்க இழந்துட்டு போனானோ அது திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு அவன் வாழ்க்கையில. ஹalleluya. இவனுடைய வாழ்க்கையில இந்த 3வது மாதம் அப்படிப்பட்ட மாதம். நீ உயிர்ப்பிக்கப்படுகிற மாதம். ஹalleluya. நீ உயிர்ப்பிக்கப்படுகிற மாதம். ஆமென். எஸ் டாடி. அவர் உன்னை நம்ப பண்ணின தம்முடைய வார்த்தையினாலே அவர் உன் சிறுமையை மாற்றி உன்னை உயிர்ப்பிக்கிற மாதம் தான் இந்த 3வது மாதம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. காலங்கள் கடக்கும் பொழுது நீ நம்பிக்கை இழந்து மாம்சத்துல ஓடிட்டியோ, மாம்சத்துல செயல்பட்டியோ, Thank you, Lord. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஹalleluya. தேவன் அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து உங்களை உயிர்ப்பிக்கிற மாதம். உயிர்ப்பிக்கிற மாதம். ஹalleluya. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்வீங்களா? மாறாவின் நீரை, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். சொல்லுமா? எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். சொல்லுங்க ஆண்டவரே, நான் மதுரம் ஆண்டவரே, நான் மதுரம் ஆண்டவரே, ஆமென். நான் மதுரம். நான் மதுரம், நான் மாறா இல்ல. இன்னைக்கு அறிக்கை பண்ணி எத்தனையோ பேர் நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்க. நான் மாறா, நான் மாறா, நான் கசப்பு, நான் வேதனை, நான் துக்கம், நான் சாபம், நான் தோல்வின்னு எத்தனையோ முறை அறிக்கை பண்ணிருக்கிறீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துல தேவனுடைய இந்த கூடாரத்துக்குள்ள நின்று அறிக்கை பண்ணுங்க. நான் மாறா இல்ல, நான் மதுரம். தேவன் என்னோடு இருக்கிறாரு, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில கசப்பை பாக்குறீங்க அங்கெல்லாம் மதுரத்தை பேசுங்க. இல்ல, தேவன் என் கூட இருக்கிறாரு, இது மதுரமாய் மாறட்டும். அறிக்கை செய்யுங்க, சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை பார்த்து பேசுங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. Thank you, Lord. Thank you Lord. நான் மதுரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. நான் மாறா அல்ல. நான் மாறா அல்ல, யாபேஸ் சொன்னா, நான் துக்கம் இல்ல ஆண்டவரே, என்னை எல்லாம் துக்கம் துக்கம்னு கூப்பிடுறாங்க. என்ன பிரச்சனை நடந்துச்சு எனக்கு தெரியல, எனக்கு துக்கம் பேர் வச்சுட்டு என் தாய் போயிட்டா. ஆனா இன்னும் எல்லாரும் துக்கம் துக்கம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. நான் துக்கமா இருக்க விரும்பல, நான் துக்கமா இருக்க விரும்பல, நான் ஆசீர்வாதமா இருக்க விரும்புறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். இன்னைக்கு இந்த காலவேளை கேளுங்க, தேவரீர் என் வாழ்க்கையை மதுரமாக்கும், தேவரீர் என்னை மதுரமாக்கும். நான் மாறா மாறான்னு அறிக்கை பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த காலவேளை உங்க கூடாரத்துல இருந்து சொல்றேன், நான் மாறா அல்ல, நான் மதுரம். நான் மதுரம். ஹalleluya. பாபா சந்தர. Thank you Jesus. பாபா சந்தர. Thank you Lord. Thank you Lord. கர்த்தராகிய தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். யாபேசின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன், யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன். ஹalleluya. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு மதுரத்தை, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, களிப்பை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. யாபேஸ் வேண்டிக் கொண்டது போல தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி
உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்தருளுவார் என்று விசுவாசிப்போம். அப்படியே ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் தந்தருளுவார். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா மாறாவையும் கசப்புகளையும் தேவன் மாற்றி மதுரமாய் நமக்கு தந்தருளுவார். ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேவன் பேசும்படியாக கொடுத்த செய்தியின் தலைப்பு வாழ்க்கையை மாற்றும் ஆவிக்குரிய திட்டம். தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மனுஷன் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அவன் எப்படி இந்த உலகத்தில் அவன் தம்முடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் என்பது அவர் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காகத்தான் ஒவ்வொருவரையும் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. என்னன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அது எல்லார் மேல் விழுந்த கடமை. அதை நம்ம மாறவே கூடாது. சரிங்களா? ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். போதகராக, மூப்பராக, மெய்ப்பனாக, இன்னும் 5 ஊழியங்களை வைத்திருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களுக்கு. அபிஷேகம் போதகராகவும், மூப்பராகவும், மெய்ப்பராகவும், சுவிசேகராகவும் அவர் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, தேவன் ஆதாமை உண்டாக்கின பொழுது தேவன் எப்படி அந்த கேட்டகரியில் தேவன் எப்படி இருந்தாரோ அதே போலத்தான் ஆதாமை வைத்திருந்தார். சரிங்களா? தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது ஆதாமுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். என்ன வச்சிருந்தாரு? அந்த ஆதாம் எப்பொழுதும் தேவனோடு இருக்க வேண்டும், நடை போட வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும். நினைத்த நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதாம் தேவனோட பேசுவார், தேவன் ஆதாமோடு பேசுவார். இப்படி 2 பேரும் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவி கைகோத்து நடந்து அந்த அனுபவம் பெரிய ஒரு அனுபவம். பின்பு ஆண்டவர் சொன்னார், ஆதாமை நோக்கி சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆதாமுக்கு சொன்ன காரியத்தை இப்போ வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி பாருங்க, ஆதாமுக்கு வைத்திருவுள்ள திட்டம் என்ன காரியங்களெல்லாம் செய்யும்படியாக ஆதாமை வைத்தார். முதலாவது வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி. முதலாவது சொன்ன காரியம் பலுகி பெருகுங்கள். சரியா? அடுத்தது பூமியை நிரப்புங்க. 2வது காரியம் பலுகி பெருகுங்க. அது மட்டும் விட்டுறாதீங்க, பூமியவே நிரப்புங்க. அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடல்ல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் வானத்தில் இருக்க எல்லா பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும். நாமெல்லாம் பூமியில தானே நடமாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் பூமியில தான் நடமாடிக்கிட்டு இருக்கோம். சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, அப்ப என்னெல்லாம் செய்ய சொல்லி மனுஷனை வச்சிருக்கிறாரு. இதில் 2 காரியத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பழுகி பெருகணும், பூமியை நிரப்பணும். 2 விஷயத்தில் மனுஷன் ரொம்ப கரெக்டாக செய்கிறான். ஆனால் மற்ற விஷயத்தில் கோட்டை விட்டாச்சு. என்ன? அந்த கீழ்ப்படுத்தி ஆளுகிற அதிகாரத்தை அவன் இழந்து போனான். தேவனுடைய திட்டம் என்ன? எல்லாத்தையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை ஒரு மனுஷனுக்கு ஆதாமுக்கு கொடுத்திருந்தார்.
ஆனால் கடைசியில் அந்த கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அப்போ இந்த அதிகாரம் இல்லாமல் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? யாராவது ஆட்சி செய்ய முடியுமா? அதிகாரமே கிடையாது அப்படி இருந்தால் என்ன செய்யும்? சாதாரண மனுஷனாக தான் இருக்க முடியும். அதைப்போலத்தான் அப்போ அந்த இழந்து போன ஆட்சி செய்யும் அதிகாரத்தை மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அப்போ ஆதாமை எப்படி தன்னோடு கூட படைக்கப்பட்ட போது எந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தாரோ அதே ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளையும் அவரோடு கூட வச்சிருக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் 21 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாசிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாசப்படி, நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறார். அப்போ என்ன செய்யணும்? தட்டுறதை கேட்கணும். சரியா? வாசப்படிங்கிறது நம்ம உள்ளம். ஆண்டவர் எப்படி தட்டுவார்னா, ஒரு தப்பு செய்யும் பொழுது, ஒரு பாவம் செய்யும் பொழுது, மகனை செய்யாதன்னு ஒரு குரல் வரும், தடுத்து நிறுத்தும். நம்ம ஏதாவது தவறான வழியில் போகும் பொழுது, இங்கே நீ போகாத, இது ஒன்று பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்கும், தேவனுடைய குரல் கேட்கும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. அப்போ ஒருவன்னா யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு மனுஷியாக இருக்கலாம், ஒருவனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க அவருடைய சத்தத்தை கேட்டு வாங்க ஆண்டவரேன்னு தன்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுத்தா, கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. நல்லா கவனிங்க. அப்போ ஆதாம் இழந்து போன ஆதாமுக்கு தேவன் வந்து ஆதாமோட நடை போட்ட அந்த அனுபவத்தை மறுபடியுமாக வெளிப்படுத்துதல்ல கொடுக்குறாரு. எப்படி? அவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனோடு கூட நான் என்ன செய்வேன்? உள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்பா எவ்வளோ ஸ்லாக்கியம் பாருங்க. தேவன் வந்து நம்மோடு போஜனம் பண்ணோம்னா எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம். இப்போ பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வர்றதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாஸ்டர் வராருப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? எங்கள் ஐயாலாம் இருக்கிறப்ப, பாஸ்டர் இருக்கிறப்ப வீட்டுக்கு வரமாட்டாங்களான்னு அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ பாசமாக இருப்போம். பாஸ்டர் வீட்டுக்கு வரான்னா அப்படியே டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், அங்கே துணிமணி கிடக்கும், இங்கே புக்ஸு கிடக்கும், செல்ஃபு எல்லாம் வீடே அலங்கோலமாக அப்படியே கிடக்கும். பாஸ்டர் வீட்டுக்கு வராரு, படி ஏறாருன்னு தெரிஞ்சு அதை எடுத்து போட்டு இதை எடுத்துட்டு டீ ஆஃப் பண்ணி அதை பண்ணி எல்லாம் ஒழுங்கு பண்ணி, ஏன் தெரியுது பாஸ்டர் வந்தால் வீடு நல்லா இருக்கணும், அப்படி இப்படி பார்த்தா அசிங்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே க்ளீன் பண்ணுறோமா இல்லையா? நாங்கள் பண்ணியிருக்கோம்ப்பா, நான்லாம் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு ஸ்டாலின் பாஸ்டர் வருவாங்க, படிக்கட்டு ஏறும் போதே டிவி ஆஃப் பண்ணு, அதை அட்டை பண்ணி அதை பண்ணி எல்லாம் செய்வாங்க. செஞ்சோம் ஒரு காலத்தில், இல்லைன்னு சொல்லலை. புக்ஸ் இருக்கும், அதை எடுத்து ஓரமாக போடுவோம். ஒதுங்கோய் சோஃபாவில் அவ்வளோ துணி இருக்கும், எடுத்துக்கொண்டு ரூமில் போடு. அந்த ரூம் உள்ளுக்கு அப்படி இருக்கும், ஆனால் ஹாலில் அவர் வந்து இருக்கிற இடம் அப்படி நீட்டாக இருக்கும். அந்த செகண்டில் அப்படி செய்வோம். அது மாதிரி இருக்கிறான் இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்து தங்க வரார். எதுக்குன்னா போஜனம் பண்ண வராராம். போஜனம் பண்ண வர. அப்புறம் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் சாப்பிட்டுட்டு போகிறது மட்டும் அல்ல, நான் 2 பேரும் சேர்ந்து போஜனம் பண்ணுவோம். சொல்லு. அடுத்தது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஆதாமுக்கு எந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ, எந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தாரோ, தன்னுடைய ஈக்குவலாக வச்சிருந்தாரு ஆதாம தேவன். சரிங்களா? தன்னுடைய ஈக்குவலாக வச்சிருந்த அந்த ஸ்தானத்தை மறுபடியுமாக இங்கே என்ன செய்கிறாராம்? நீ நான்லாம் ஜெயங்கொண்டுட்டேன், நீ எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்ட அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்திருந்து நம்மை ஆட்சி செய்ய வைக்கிறார். வாசிங்க.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஆ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்னோடு கூட. அப்போ சிங்காசனம் இருந்த அதிகாரம் நம்முடைய கரத்தில் வந்துடுது. சரிங்களா? ஆட்சி செய்யும் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த செங்கோலை கொடுத்திருக்கிறார். செங்கோல் தேவனுடைய வார்த்தையை வைத்து எல்லாவற்றையும் நாம் ஆளுகை செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையை வைத்து எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும். அப்போ பாருங்க, அந்த செங்கோல் என்கிற வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு செங்கோலை கொடுத்துருக்கிறாரு, சிங்காசனத்தை கொடுத்துருக்கிறாரு. நாம் சிங்காசனத்தில் உக்காந்துக்கிட்டு செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு தூங்கி கொண்டு இருக்கிறோம். தூங்கி வழியிற ராஜாவாக உக்காந்துருக்கோம். இதுலையுமே ஒரு விழிப்புணர்வு கிடையாது, ஒரு உணர்வு கிடையாது. ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல. இப்படி பல இதில் உக்காந்துக்கிட்டு அதிகாரத்தையும் ஆட்சியையும் வாங்கிக்கிட்டு கையில் செங்கோலை வச்சுக்கிட்டு தூங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விசேஷமான அற்புதத்தை தேவன் செய்வார். பாருங்க, அப்போ ஆதாமை படைச்சது, இப்போ அதிகாரம் இழந்த ஆதாம் இழந்த அந்த அதிகாரத்தையும் ஆட்சியவும் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து நமக்கு அவரோடு பக்கத்தில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆட்சி சிங்காசனத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆட்சி செய்யும் பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, அடுத்தது ஆதாமை உண்டாக்கின உடனே தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். சரியா? அப்போ எல்லா பாவம் செய்த உடனே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் பாவம் செய்தார். பாவம் செய்து வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்ததுனாலே அந்த ஜீவ சுவாசத்தை மனிதன் இழந்து போனான். சரியா? மனிதன் இழந்து போனான். அதை மறுபடியுமாக பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக என்ன சொல்கிறாரு? தாம் தேர்ந்தெடுத்த தம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுறாரு, தம்முடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? மறுபடியுமாக தம்முடைய ஜீவ சுவாசத்தை சீசர்களுக்கு ஊதுகிறார். அவர்கள் உயிரடைவார்கள். சரிங்களா? வாசிக்கலாமா? யோவான் 20:22-23 வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி, யார் மேல? சீசர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை உண்டாக்கும் பொழுது ஊதின பொழுது, அவர் ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது ஜீவ ஆத்மா ஆனான். அதே போல இந்த நாளில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ. நல்லா கவனிங்க, நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கோம். எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியான் இருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளாரையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டார்னா அனுதினமும் ரட்சிக்கப்படணும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்குள்ளே நம்ம இருக்கணும். சரி, இன்றைக்கி நான் பரிசுத்தமாக இருக்கேன், நாளைக்கு நான் பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறது கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது. நேற்று நான் பரிசுத்தமாக இருந்தேன், எல்லா வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன், இன்றைக்கி பாவம் செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்துக்கு விலகி நீதியின் சட்டத்திற்கு ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். சரியா? அப்போ என்ன செய்கிறாங்க? அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நமக்கு ஒரு தேவன் அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன செய்கிறாரு? வாசிங்க. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ. நல்லா கவனிங்க. எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அவைகள் மன்னிக்கப்படும். இப்போ ஒருத்தவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, நீங்கள் மன்னிச்சா தேவன் அவர்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்கலைன்னா தேவன் அவர்களை மன்னிக்கவே மாட்டார். அப்புறம் எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ. நீங்கள் மன்னிக்கலைங்க, யார் பாவத்தை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். அவைகளுக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம
நமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சவங்களை நாம் மன்னிச்சாதான் தேவன் மன்னிப்பார். இங்கே ஒரு கேட்டகரியை கொடுக்குறாரு, நம்மளுடைய அந்த என்ன செய்கிறது, அதுக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். நீங்கள் மன்னிச்சா நான் மன்னிக்கிறேன், நீங்கள் மன்னிக்கலைன்னா நானும் மன்னிக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நமக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அப்போ வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார். அப்போ ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் போங்க, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீங்களோ நாங்கள் அவங்க பாவங்களெல்லாம் நான் மன்னிப்பேன், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கலையோ நானும் அவங்க பாவத்தெல்லாம் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. யோவான் 16:13-15 வாசிங்க. இங்கே ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, இப்போ நம்ம வாசித்தோம், யோவான் 20 வாசித்தோம், பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஒரு அசைன்மெண்ட்டையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. என்ன சொல்லுவாங்க? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஃபர்ஸ்ட் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும்னா சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வாழ்ந்தாரோ முதலாவது அவரை போலவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வாழ வைப்பார். சரிங்களா? சகல சத்தியத்திற்குள்ளும், சத்தியம் என்பது உண்மை, அந்த உண்மையில் நம்மளை ஆண்டவர் நிற்க வைப்பார். சத்தியத்திற்குள் நம்மை வழி நடத்துவார். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் சுயமாய் பேச மாட்டார். சரியா? மனம் போல பேச மாட்டார். வாய் இருக்குன்னு இப்போ லபன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். எதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பாட்டுக்கு. தேவையில்லாத காரியங்களை 1000 தடவை நம்ம பேசுகிறோம். ஆனால் தேவன்கிட்ட பேசுகிறதே கிடையாது. பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நம்ம பேசுகிறத ஆண்டவர் கேட்பார். நீங்கள் யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்க ஓடி போயிடுவாங்க. சரியா? நம்ம அழகாக பேசும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்புறம் வாசிங்க அந்த வசனத்தை. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவிக்கிறார். சரியா? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை வழி நடத்துகிறாரு. அப்புறம் வரப்போகிற காரியங்களை நமக்கு அதை அவர் என்ன செய்கிறாரு, தெரியப்படுத்துகிறார். இதெல்லாம் நடக்கும். பல காரியங்கள் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த இடத்துக்கு போகிற, இதுக்கப்புறம் இது நடக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் போகிற இந்த பிரச்சனை இது நடக்கும். இப்படி போகிற நீ இதுக்கப்புறம் இதெல்லாம் காரியங்கள் நடக்கும். இங்கே நீ வசனத்தை கொடுத்து சில நேரம் அனுப்புவார். நான் வசனத்தை பேசும்படி அனுப்புவார். இப்படி தான் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. 1 கொரிந்தியர் 15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44-49 வாசிங்க. அதில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி, இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், அதில் நிச்சயமாக நம்ம உறுதியாக இருக்கோம். ஆனால் மறுபடியும் நம்ம ஜென்ம சுவாபத்துக்கு, ஆதாமுடைய வாழ்க்கைக்கு நாம் பிரவேசிக்க கூடாது. சரிங்களா? ஆதாமுடைய அந்த சுவாபம் நமக்கு வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் இயேசுவின் சாயல் நம்மில் வெளிப்பட வேண்டும். இயேசுவின் குணங்கள் நம்மளிடத்தில் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும். வாசிங்க. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆவியானவர் பெற்றிருக்கீங்கள, அப்போ நம்ம எல்லாருமே உயிரோடு இருக்கிறோம். ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. சரி.
முந்தின மனுஷன் பூமியிலிருந்துண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். சரிங்களா? மண்ணிலிருந்து தான் நம்மை ஆதாமை உண்டாக்கினார். அப்போ முதல் மனுஷன் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். சரியா? அப்போ அந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் பொழுது ஆவியின் சரீரம் அது எழுந்திருக்கும். அடுத்தது வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது இங்கே தீர்மானம் ஒரு நடக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறோம். நாம் ஜென்ம ஸ்பாவமாய் இருக்கிறோமா, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல நம்ம இருக்கிறோமா, இதுதான் பொறுத்து. நாம் நடக்கிற விதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிங்க. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அப்ப வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டாரு? அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீதிபரர், நியாயாதிபதி, அல்பாவா ஒமேகாவா ஆதி அந்தமா இருக்கிறாரு. என்ன? அப்போ நாமளும் எப்படி வானத்துக்குரியவர்கள்? நாமும் எப்படி இருக்கணும்? அவருடைய சாயலாய் இருக்க வேண்டும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும். அப்புறம் வாசிங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா? புதுப்பித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவரோ மண்ணானவர்கள் அப்படியே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்ற நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். அப்புறம் வாசித்து முடிச்சாச்சா? அப்படி இருக்கிறோம். அப்போ ஜென்மம் சரீரம் விதைக்கப்பட வேண்டும், ஆவியின் சரீரம் ஜீவிக்க வேண்டும். சரிங்களா? அதை தான் பண்ணுறோம். பாருங்கள், ஏன் தேவன் உடனே பாருங்கள், ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஏன் தேவன் உடனே சரி செய்யலை? இப்போ பாவம் செஞ்சிட்டிங்களா, சரி, அப்போ ஏன் சரி செய்யலை? உடனே சரி செஞ்சுருக்கலாம்ல, ஒரு நிவர்த்தி செஞ்சுருக்கலாம்ல. ஏன் இவ்வளோ வருஷம் காலம் கடந்து எத்தனையோ வருஷம், 6000 வருஷம், பழைய ஏற்பாட்டு காலம் 4000 வருஷம், இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. இயேசுக்கு 4000 வருஷம் தேடிக்கிட்டு இருக்கிறார், சரி செய்யவே இல்லை. உடனே பழத்தை புசிச்சிங்களா, கீழ்ப்படியிலையா, சரி ரைட், அதுக்கு ஒரு தீர்வு ஏன் எடுக்கலை தேவன்? அப்படிலாம் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நான் சொன்ன வார்த்தையை மீறிட்டாங்க, கீழ்ப்படியில். ஏன்னா அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க, அதனால் உடனே சரியில்லை. ஆனால் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருந்தார். முதலாவது கண்டுபிடிச்சது ஆபிரகாமை கண்டுபிடிச்சார். ஆபிரகாம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? ஆபிரகாமை பார்த்து கீழ்ப்படுகிற ஒரு மகனை, ஒரு ஆளை தேடிக்கொண்டு இருந்தார். நான் சொன்னதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தார். ஆதியாகமம் 12:1 வாசிங்க. அப்போ ஆபிரகாமை பார்க்குறார். இவன் தான் நமக்கு சொன்னதை செய்கிற மாதிரி ஆளாக இருக்கார். என்ன செய்கிறார்? ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், அவர் சொல்றாரு ஆபிரகாம் நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப ஆபிரகாம் அழைக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார் ஒரு நபரை, கீழ்ப்படுகிற ஒரு நபரை. இப்போ திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு, அப்பா இன்னைக்கு உன் வீட்டு அம்மா அப்பாலாம் விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, நான் சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு நான் அனுப்புகிறேன், போயிட்டு வரியா? அங்கே தான் நீ இருக்கணும் போ அப்படின்னா, என்ன ஆண்டவரே, நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. யோசிப்போமா, யோசிக்க மாட்டோமா? யோசிப்போம். பல கேள்விகளை ஆண்டவருக்கு, நான் போய் என்ன பண்ண போகிறேன், என்ன செய்யணும், இப்படி பல கேள்வி நான் ஆண்டவர்கிட்ட இது மாதிரிலாம் கேட்டிருக்கேன். திடீர்னு இப்போ எங்கேயாவது ஒரு வேலை காரியங்கள் சொல்லும் பொழுது, ஒரு எச்சரிப்பு செய்தி செய்யும் பொழுது, இதை ஏன் நான் செய்யணும்,
வேறு ஆள் இல்லையா? இப்படிலாம் நான் கேட்டிருக்கேன், முன்னாடி கேட்டிருக்கேன், இப்போலாம் உடனே செஞ்சுருவேன். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அப்போ கீழ்ப்படுகிற ஒரு நபரை ஆண்டவர் தேடிக்கொண்டிருந்தார். முதலாவது ஆபிரகாமை தேடினார். ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் சந்ததியார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பாருங்க, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அவள் ஏமாற்றப்பட்டாள். அப்ப எந்த ஒரு பெண்ணினால் இந்த உலகம் கீழ்ப்படியாமினாய் விழுந்து போனதே, அதே ஒரு பெண்ணை வைத்து கொண்டுதான் ஆண்டவர் மறுபடியுமாக ஒரு புதிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். அதற்கு மரியாளை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை மரியாள் கேட்டு அப்படியே அவர்கள் அந்த கீழ்ப்படிந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 2:19 வாசிங்க. லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் என்ன சந்ததி தெரியுங்களா? மரியாளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணணும், யோசப்பை திருமணம் பண்ணணும். அப்போ கபிரியேல் தூதன் வந்து சொல்கிறாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாய், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுன்னு சொல்லி காபிரியேல் தூதன் வந்து சொல்கிறார். சரிங்களா? அப்போ இதெல்லாம் கேட்டுப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னன்னா, திருமணமாகாமல் யாராவது அவங்க வந்து திருமணமாகாமல் அவர்கள் குழந்தை பெற தகுதி இருந்துச்சுன்னா கல்லடிச்சே கொன்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம். இவர் காபிரியேல் தூதன் வந்து சொல்கிறாரு இங்கே மரியாள்கிட்ட, நீ குமாரனை பெறுவ, கல்யாணம் ஆகலை, அப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆக போகுது, இப்போ வந்து நீ குமாரனை பெறுவான்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கும்? அப்போ அவன் என்ன சொன்னா, தேவன் சொன்ன அந்த வார்த்தையை மரியாளோ என்ன செஞ்சாங்களாம், உள்ளத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தான். அந்த கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படியாமையினாலே ஒரு இனம் பாவத்துக்குள் போனது. மரியாள் கீழ்ப்படிந்ததினாலே தேவ சந்ததி ஒன்று உருவானது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அதை வாசிக்கலாமா? வாசிட்டிங்களா? ஃபுல்லாக வாசிட்டிங்களா? மறுபடியும் வாசிங்க. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினான். அந்த கீழ்ப்படி அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, கட்டாயம் நடக்கும் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்தாள் மரியாள் என்று நாம் வாசிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டம் அது நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னுமாக இந்த காரியங்களை குறித்து நீர் வரப்போகிற நாட்களிலே எங்களுக்கு பல காரியங்களை இங்கே வெளிப்படுத்துகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீர் ஒருவர் மட்டுமே நீர் அறிவீர். ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே நாம் கம்யூனியன் சர்வீஸ்க்கு கடந்து செல்வோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வாதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர் காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம்
பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே, உம்முடைய சரீரம் இது எங்களுடைய கரத்தில் உம்முடைய சரீரம் இருக்கிறது. உடைய சரீரத்தை நாங்கள் புசிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, இதோ உம்முடைய சரீரத்தை நாங்கள் புசிக்கிறோம். இதோ உம்முடைய இரத்தம், உம்முடைய இரத்தத்தை இப்பொழுது நாங்கள் பானம் பண்ணுகிறோம். நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரம் கிருபை இருக்கட்டும். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரம் கிருபை இருக்கட்டும். எங்களுக்கு ஒரு சேமத்தை கட்டளிடுங்க. எங்களுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தையும் அமைதியாய் தங்கும் இடங்களையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய திட்டத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ராஜா. ஸ்தோத்திர ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.